அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, இரவு 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1533வது நாளாக இத்தளத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றி உரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக ஒரு பேச்சு இடம்பெற உள்ளது. கவிஞர் ப.வை. ஜெயபாலன் அவர்கள் விடுமுறை கழிப்பு என்ற தலைப்பில் உரையாட உள்ளார். பின்பு கலந்துரையாடலுடனும் அறிவித்தல்களுடனும் நிகழ்வு 9:30 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் வழி நடத்துவார். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்வு நிலையை நாங்கள் விழித்தெழச் செய்யலாம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும், மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும், உடலும் மனமும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இலேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடம் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூறுகின்றோம். நன்றி.
நான் இப்பொழுது இத்தியான தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருடன் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழி நடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரை மறைவில் இருந்து கொண்டு அதற்குரிய இசையை வழங்கிய மாஸ்டருக்கும் பதாதைகளை வழங்கிய மாஸ்டருக்கும் நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் மாஸ்டருக்கும் எமது நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இப்பொழுது இரவு நிகழ்வான இருக்கும் முறைக்கு போகின்றோம். அதை வழங்க முன்வந்திருப்பவர் கவிஞர் ப.வை. ஜெயபாலன் அவர்கள். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். சட்டன் தமிழ் பள்ளியை அவர் ஸ்தாபித்து அதில் இணைப்பாளராகவும் இருக்கின்றார். அதன் விருத்திக்கு எடுத்துக்காட்டாக தற்போதைய 2025ஆம் ஆண்டு கணிப்பின்படி அதில் 17 ஆசிரியர்களும் 150க்கு மேற்பட்ட மாணவர்களும் இருக்கின்றார்கள். அவர் ஒரு எழுத்தாளர். தொடர் கட்டுரைகள் புதினம், ஒரு பேப்பர் என்ற செய்தித்தாள்களில் வழங்கியிருக்கின்றார். பல நூல் ஆசிரியராகவும் இருக்கின்றார். பாமுக பூக்கள், சிங்களம் தந்த துறை அனுபவம் என்பன அவற்றில் சில. அவர் ஒரு செய்தியாளராகவும் சன்ரைஸ் தமிழ் வானொலி, பாமுகம் ஒலிபரப்பு என்பவற்றிலும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர் இன்று இப்போது பேச இருக்கும் தலைப்பு விடுமுறை கழிப்பு என்பது. அவரை நாங்கள் தளத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்று உரையை நிகழ்த்துமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி உங்கள் எண்ண அலைகளை ஒடுக்கி தியானத்தில் ஈடுபடுவதில் திடமாக கூட்டமாக 866 நாள்களை கடந்து இங்கே வீட்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்குமான என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எனக்கு தரப்பட்ட நிமிடங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விடுமுறை கழிப்பு. இந்த நேரம் காலம் இதற்குள் நுழைய வேண்டும் என்பது அந்த நுழைவுக்கான ஆணை எனக்கு ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னதாக ஒப்படைக்கப்பட்டது. நுழைவுக்கு என்ன தலைப்பு என்பதை நேற்று முன்னாள் தானாக அன்பர் ஸ்ரீஸ்கந்தராஜா தந்தார். அண்மையில் தானே சென்று வந்தீர்கள். ஆக அந்த கனடா விடுமுறை கழிப்பை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மகிழ்வு தரும் தானே என்பது அவருடைய மனத்தில் எழுந்த கருத்தாக இருந்தது. அதனை ஏற்று இன்று உங்களில் பலரும் அறிந்த சென்று வந்த சிறப்புகளை கண்டு வந்த அந்த கனடா நாட்டினுடைய 24 நாள் கரிப்பிலே கண்ட சிறப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இன்றே என்னுடைய வரவினுடைய நோக்கம். கனடா விடுமுறை என்றாலே எங்களுடைய பள்ளி காலத்தில் இருந்த நினைவு ஒரு தவணை விடுமுறை என்பதுதான். 8ஆம் வகுப்பு நான் கற்கின்ற போது எங்கள் மகாஜன கல்லூரியினுடைய தமிழ் ஆசானாக இருந்த நாகலிங்கம் ஆசிரியர்
தவணை முடிந்து ஆரம்பமான போது கட்டுரைக்கு தந்த தலைப்பு விடுமுறையில் நீங்கள் சென்று வந்த விடுமுறையில் அதன் கழிப்பை கூறுங்கள் என்பதாக. அன்று அவர் இருந்த தலைப்பு இன்று இங்கு என்னுடைய தலைப்பாக நிற்கின்றது. அன்றைய அந்த தலைப்பிலே எனக்கு ஒரு தவிப்பு ஏற்பட்டது. அந்த நீண்ட ஆவணி விடுமுறையில் நான் எங்குமே சென்று நிற்கவில்லை. அந்த காலம் எங்களுடைய ஊர், அத ஊருக்குள்ளேயே எங்களுடைய உலகம் அடங்கிவிட்ட ஒரு வாழ்க்கை முறை. விடுமுறை என்றால் ஒரு விசேடமாக உல்லாசமாக ஓடி சென்று கழிப்பதற்கு கீரிமலை கேணி அல்லது சினிமா படங்கள், சில பொழுதுகளிலே யாழ் நகருக்கு சென்று சித்தியோடு சினிமா படங்கள், மலையான் கவிவடை, இவைகள் தான் எங்களுடைய சுவையாக இருந்தது. ஆனால் அந்த விடுமுறை என்பதற்கான ஒரு அர்த்தத்தை வேறு வகையிலே புலம்பெயர் நாடுகளிலே போராலே நாங்கள் இடம்பெயர்ந்த பிறகு இங்கு வரும்போது அது வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு இடத்திலே இருந்து அந்த இன்பமாக அந்த பொழுதை கழிப்பது என்பது அர்த்தமாகியது. என்னுடைய முதலாவது குடாநாட்டை விட்டு வெளியே வந்த ஒரு விடுமுறை என்று கூறப்படுமானால் மகாஜன கல்லூரியினுடைய அந்த நாட்களிலே திருக்கேதீஸ்வரத்திலே திருவிழா நடக்கும் ஒரு உல்லாச பஸ் சவாரி. அதிபர் அதனை ஜெயந்தம் ஐயா அவர்கள் அதனை ஆரம்பித்து வைப்பார், ஒழுங்கு செய்வார். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் போய் வருவோம். அந்த ஆண்டு நான் இணைந்த ஞாபகம் என்னுடைய 5ஆம் ஆண்டு படிக்கும் போது அந்த வன்னியிலே குந்தி இருந்து கிந்தி கொண்டிருந்த மந்தி இனங்கள் எல்லாம் மன்னாரிலே சுற்ற வர ஆடி நின்ற மயில் கூட்டம் எல்லாம் எனக்கு மகிழ்வையும் உற்சாகத்தையும் தந்தது ஒரு நினைவு. அது அந்த காலத்தில் அந்த குண்டு சட்டிகள் எனக்கு குதூகலத்தை ஏற்படுத்திய ஒரு விடுமுறை. அதன் பிறகாக இன்றைய விடுமுறையை எண்ணி பார்க்கும்போது அது ஒரு அகல திரைப்படத்தை அனுபவித்து பார்த்த ரசனைக்குரியதுதான். கனடா இது என்னுடைய 7வது பயணமாக இருந்தாலும் நீண்ட கால பயணமாக அங்கு நிற்க வேண்டிய எங்களுடைய சொந்த உறவுகளுடைய விசேட நிகழ்வுகளிலே பங்கு பெற வேண்டிய கட்டங்கள் இருந்ததாலே 3 சனி ஞாயிறுகளை அங்கே நாங்கள் கழிக்க வேண்டியவர்களாக இருந்தோம். அந்த கழிப்பான நேரத்திலே இடையிலே சுற்றுலாக்களை செய்யக்கூடிய வசதியும் இம்முறை ஏற்பட்டிருந்தது. கனடாவினுடைய முதலாவது அதிசயத்துக்குரிய விடயமாக என்னுடைய கருத்தில் பட்டது அதனுடைய விசாலமான வீதிகள், திட்டமிடப்பட்ட வகையிலே கட்டப்பட்ட கட்டடங்கள், ஒழுங்கு முறையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வாகனங்களுக்கான வீதிகள், அத்தனையும் மொத்தமாக வெவ்வேறு திசைகளிலே பெரும்பலாக இருப்பதற்கான அந்த ஒரு உற்சாகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. லண்டனிலே அடுத்த ஒரு நெரிசல் மிக்க ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து வெளியே வந்து ஒரு வெற்றி வெளியிலே காற்றோட்டமான பொழுதிலே அக்கம் பக்கம் வீடுகள் எல்லாம் எட்ட இருக்கின்ற வகையிலே ஒட்டி நிற்காத ஒன்றுபடாத நிலையிலே அடுத்தவருடைய அழுகுரல் சத்தமோ ஏதோ சுவருக்குள்ளாத எங்கள் காதுகளுக்கு சுவர முடியாத சூழ்நிலையிலே அருமையான சூழ்நிலையாக அந்த வீடுகள் அத்தனையுமே அமைந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழர்கள் வாழுகின்ற இடமாக, மாநிலமாக அவற்றை அங்கே 3 மாநிலங்களை குறிப்பிடலாம், 3-4 மாநிலங்களை குறிப்பிடலாம். கனடாவினுடைய மொத்த விஸ்தீர்ணம் தான் இதற்கு காரணம் என்று கூறலாம். ஐக்கிய ராஜ்யத்தை போல கனடாவினுடைய விஸ்தீர்ணம் மிக கூடுதலானது. அதாவது 40.1 மில்லியன் மக்களை யூகே கொண்டிருக்கின்ற போது 67 மில்லியன் மக்களை கொண்டதாக 41% மக்களை கொண்டிருக்கின்ற போது இதனை விட 70 மடங்கு கூடுதலான மக்களை இந்த கனடா நாடு கொண்டிருக்கின்றது.
9,984.6 ஸ்கொயர் கிலோமீட்டரிலே அதனுடைய பரப்பளவு அமைந்திருக்கின்றது. அதற்கான காரணம்தான் இந்த விசாலத்துக்கு காரணம் என்றும் கூறிக்கொள்ளலாம். ஆக அந்த அதனுடைய அரசமைப்பு மிக சிறப்பான அரசமைப்பாக இருந்தது. அங்கே என்னோடு வந்தவர் என்னுடைய தமையனர். அவர் உள்ளூர் அரசியலிலே ஒருவராக 22 ஆண்டுகளாக திகழ்கின்ற வைத்தீஸ்வரன் தயாளர். அவரை ஆர்வமாக வரவேற்கின்ற பாணியிலே அங்கே இருவர் இருந்தார்கள். ஒருவர் ஆனந்த் சங்கரி, ஹரி ஆனந்த சங்கரி. அவர் இப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஒரு தமிழர். அடுத்தவர் லோகன் கணபதி. இவர் இன்னொரு தமிழர், ஒரு மாகாண அமைச்சராக இருக்கின்ற ஒருவர். சமஷ்டி அரசியல் குடியமைப்பை தந்தை செல்வா கேட்டு நிற்கின்ற பாணியிலே தான் அந்த நாட்டினுடைய பாணி அமைந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே எங்களை போல எங்களுடைய கீழத்தைய நாடுகளை எவ்வாறு பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் பேராசை தனக்கு அடக்கி முடக்கி தங்களை ஆளுமைகளாகி எங்கள் தமிழ் மன்னர்களை சிதைத்து அங்கே ஆட்சி செய்தார்களோ, 1650ஆம் ஆண்டு தொடக்கம் 1948 வரை எங்களுடைய மண்ணை எவ்வாறாக உறிஞ்சி எடுத்தார்களோ, அதே போலத்தான் இந்த அயல் நாடான மேற்கத்திய நாடான கனடாவும் இந்த பிரித்தானிய பேராசைக்கு அகப்பட்டு இருந்த ஒன்று. ஆக அதனுடைய தன்மைகள் அவர்கள் தானாக வெளியேற வேண்டிய தன்மைக்கு உள்ளானார்கள். அப்பொழுது கூட அங்கே மாநிலங்களாகத்தான் ஒரு கொலனி திட்டங்களாக இவர்களுடையது அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாநில அமைப்புகள் என்று கூறப்படுகின்ற போது அங்கே 4 மாநிலங்கள் வெவ்வேறாக இருந்ததாக கொள்ளப்படுகின்றது. ஒன்டாரியோ முதலாவது. ஒன்டாரியோவை விட இன்னும் 4 மாநிலங்கள், வென்மோரின் என்ற பல இவ்வாறான 4 மாநிலங்கள் இணைந்து டொரண்டோ. ஆக இந்த 4 மாநிலங்கள் இணைந்து தனித்தனியாக இருந்த மாநிலங்கள் இணைந்த நாள் அங்கே ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனடா நாள் என்று கொண்டாடுகின்றார்கள். அது கனடாவில வழக்கமாக இருந்து வருகின்ற ஒரு கனடா நாள். 1864ஆம் ஆண்டு இந்த மாநிலங்கள் அனைத்தும் இணைந்தது. அந்த மாநில இணைப்பு இவ்வாறாக அந்த கனடா என்ற நாட்டினுடைய பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடப்பட்ட அந்த விழாவிலே நிற்கின்ற பாக்கியமும் இம்முறைதான் எனக்கு எட்டியது. மிக சிறப்பாக அந்த பூர்வீகமாக ஏற்கனவே நான் கூறியது போல பல்லின மக்கள் தங்களுடைய பாஷைகளை சுயமாக பேசிக்கொண்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக ஒரு மாநில அரசு, அந்த மாநில அரசுக்குரிய தன்னிறைவு, அந்த தன்னிறைவுக்கான அவர் அடிப்படை தேவைகள் அத்தனையுமே தாங்களே தங்களுடைய பகுதிகளுக்கு செலுத்தக்கூடிய உரிமை, தங்களுடைய மொழியிலேயே. உதாரணமாக மொன்றியல் எடுத்துக்கொண்டால் மொன்றியலிலே பிரெஞ்சு பாஷை தான் அங்கே பெரும்பான்மை. ஆக அந்த பெரும்பான்மைக்குரிய பாஷையிலே அங்கே கல்விகள் கற்பிக்கப்படுகின்றது. ஆக அவ்வாறாக சுயமாக தன் மொழி, தன் இனம், தன்னுடைய பரம்பலுக்கேற்ற மிக கூடுதலான பரம்பலுக்கேற்ற சுதந்திரத்தை கொண்டதாக ஒரு மாநில சுயாட்சியும் மத்தியிலே ஒரு கூட்டாட்சியும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாநில சுயாட்சி என்பது அங்கே மாகாண சுயாட்சியாக வரையறைக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. குறிப்பாக தமிழர்களுடைய பெரம்பல், ஸ்காப்ரோ, இன்னும் மார்க்கம் ஆகிய பிரதேசங்களிலே ஒன்றிணைக்கு கூடுதலாக இருக்கின்றது என்று கொள்ளலாம். இங்கே என்னுடைய தரிப்பிடமாக இருந்தது ஒரு விமான நிலைய பக்கம். என்னுடைய மூத்த தமையனர் வைத்தீஸ்வரன் ரஞ்சன் அவர்கள் அங்கே வாழுகின்ற மிசிசாகா என்கின்ற அந்த நகரத்திலே தன்னுடைய பிள்ளைகள் பேரர்களோடு அவருடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது. அவருடைய 80வது தினம் என்னுடைய போக்குக்கான முதல் காரணமாக 80வது பிறந்த நாள்
போக்குக்கான முதல் காரணமாக அமைந்தது. ஆக அங்கே ஒரு கூட்டு வாழ்க்கை, அங்கே அந்த குறிப்பாக 4 மாநிலங்களும் எவ்வாறு ஒரு அமைச்சர் தன்னை ஒரு பாதுகாப்பு அமைச்சராக வரக்கூடிய வல்லமைக்கு ஒரு தமிழர் வந்திருக்கின்றார் என்றால் அந்த தமிழ் அங்கே நிரம்ப இருக்கின்றது ஒரு காரணம். 5 லட்சம் அளவிலான தமிழர்கள் அங்கே இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகின்றது. ஆக மொத்த சனத்தொகை 40.1 மில்லியன் என்று கூறப்படுகின்ற போது அந்த சனத்தொகையிலே 5 லட்சம் என்பது, அரை மில்லியன் என்பது ஒரு பெரிய தொகைதான். ஆக இவர்கள் அந்த அந்த அது காரணமாக தமிழர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். இனப்படுகொலை தான் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றது என்று எத்தகைய இடர்பாடுகள், ஆட்சேபனைகள் இலங்கையில் இருந்து எழுப்பப்பட்டாலும் கூட, இலங்கை அரசில் இருந்து இன்று வரையும் உறுதியாக அதில் நிற்கின்ற ஒரு அரசாக கனடா அரசு இருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த அங்கே கனடா அரசாங்கம் வாக்காளர்களில் பலர் தமிழர்களாக இருப்பது ஒரு காரணம். அது காரணமாக அவர்களுடைய பலம் அங்கே திடமாக இருப்பதும், அந்த அரசு அமைப்பதற்கு தேவையான பலம் அவர்கள் பக்கமும் தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்களை கொண்ட தொகையினராக இருப்பதும் ஒரு காரணம். அது அந்த வகையிலே அங்கே வெளிப்படையாக ஒரு தங்கள் விரும்புகின்ற விடுதலை குடிகளை கூட நாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் போன காலத்திலே கூட ஒரு விசேஷமான ஒரு தமிழ் ஒரு விழா ஒன்று நடந்தது. இலங்கையினுடைய ஒரு முக்கியமான வைபவம் அங்கே நினைவு கூறப்பட்டது. அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவு மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தையே கட்டியமைத்திருக்கின்றார்கள். ஏராளமான பொருட்செலவிலே அந்த கட்டிடம் ஒரு சுயாதீனமான ஒரு பொது பூங்காவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான பாதுகாப்பும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த அளவுக்கு அங்கே தமிழர்களுடைய பலம் மிகச்சரிவாக இருந்தது. இங்கே என்னுடைய காலத்திலே அங்கே இன்னும் ஒன்றை கூறலாம். ஒரு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அங்கே தமிழர்கள் போன, குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் விசிசாகா, அந்த 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 சிட்டி, அந்த நகரிலே மட்டும் 3 அண்மைக்கு கிட்டவாக அதற்கு 25 நிமிட ஓட்டங்களுக்குள் அல்லது 30 நிமிட ஓட்டங்களுக்குள் 3 ஆலயங்கள் இருக்கின்றது. ஒரு கணபதி ஆலயம், ஒரு முருகன் ஆலயம். இங்கே இன்னும் ஒன்றை கூறிக்கொண்டு போனால் அந்த ஆலயம் 3 கொடியேற்றங்களை காணுகின்ற நாராயணர், பிள்ளையார், முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கு 3 கொடி கம்பங்களை கொண்டு உற்சவங்களை கொண்ட ஒரு சிறப்பை கண்டு கொண்டிருக்கின்றது. ஆக அந்த வகையில் எந்த பிரதேசத்துக்கு போனாலும் அங்கே அது தமிழர்களுடைய சைவ கோயில்களை காணலாம். வேத கோயில்கள், அதாவது கிறிஸ்தவர்களுடைய கோயில்கள் என்றும் அங்கே இருக்கின்றது. இதிலே குறிப்பாக என்னுடைய பரமகளோடு 8 நாட்கள் செலவழித்த அந்த மொன்றியலில் அங்கே ஒரு மிக சிறப்பான ஒரு, அடிக்கடி நான் போய் வந்திருக்கின்றேன் போன காலமெல்லாம், ஒரு மிகச்சிறப்பான ஒரு சர்ச் அங்கே இருக்கின்றது. அந்த சர்ச் 1674 ஆண்டு ஒரு பிரதர், ஒரு தனி நபர் தன்னுடைய கனவாக கொண்டு பணத்தை திரட்டி அதனை கட்டி முடித்திருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாடிகளை கொண்ட தூக்கிலே லிப்டிலே அதை சனங்கள் போய் வரக்கூடிய சகல வசதிகளும் கொண்ட ஒரு, எந்த வேளையிலும் ஒரு 500 கார் தரிப்பிடங்கள் உள்ள இடங்கள் நிரம்பி இருக்கின்ற ஒரு சேர்ச்சாக, தேவாலயமாக அது இருக்கின்றது. தமிழர்களாலும் அது நம்பிக்கைக்குரிய தேவாலயமாக கொள்ளப்படுகின்றது. பசலிகா சர்ச் என்று அது கூறப்படுகின்றது. அந்த பெயர் அவ்வாறு அழைக்கப்பட்டாலும் மான்ட்ரியல் சர்ச் என்பது பிரபலமான ஒரு பெயராக இருக்கின்றது. ஆக அங்கே ஒரு முதலாவது கோயில் என்பதை, வழிபாட்டுக்குரிய தலம் என்பதை விட பத்திரிகைகள், ஊடகங்கள் என்றால் அங்கு தொலைக்காட்சி, தமிழர்களுடைய தொலைக்காட்சி 24 மணித்தியாலங்களில் இயங்குகின்றது. 2 பிரபல பத்திரிகைகள், இங்கும் கூட நாங்கள் ஒரு பேப்பர் என்கின்ற பத்திரிகை, இன்னும் ஒரு நண்பருடைய புதினம் என்ற பத்திரிகை, 2லும் 18 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி வந்திருக்கின்றேன். ஆனால்
அந்த விளம்பரம் என்கின்ற பலம் இல்லாத காரணத்தினாலே அது என்றோ நின்று விட்டது. ஆனால் இடையிடையே நின்று வந்தாலும் கூட அது மீண்டும் தூங்க வேண்டிய நிலை. கொரோனாவுக்கு பிறகு முற்றாக இன்னும் அது கொரோனாவிலிருந்து விடுபடாத துறையாக இங்கே பத்திரிகை துறை இருக்கின்றது. ஆனால் அங்கே உதயன், உலக தமிழர் என்கின்ற இரு பத்திரிகைகள் அன்று முதல் இன்று வரை இடையறாத வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளியும் அதை தமிழ் வர்த்தக நிலையங்களில் காணலாம். தமிழர்களுடைய பிரதானமான தொழிலாக வர்த்தகம் செழித்தோங்குகின்றது. மிகச் சிறப்பான முறையிலே, அதாவது உடன் பிடிப்பட்ட மீன் வகைகள் தொடக்கம் உடன் பிடுங்கப்பட்ட மரக்கறி வகைகள் வரையும் ஏதோ வகையிலே அடுத்த நாளே இங்கே வந்து சேர்ந்து விடுகின்றது. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான தொடர்பை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இதனை விட நான் கண்ட இன்னும் ஒரு சிறப்பு என்னென்றால், அங்கே அங்காடிப்புறங்களிலே தனிய தமிழ்கடை எது என்று நாங்கள் தேட வேண்டியதில்லை. ஒரு கார் தரிப்பிடத்திலே கொண்டு எங்கள் கார் தரிப்பிடம் கார் நிறுத்தப்படுகின்றது என்றால் சுற்றுமுற்றும் பார்க்கின்ற போது தனித்தமிழிலே போர்ட், அந்த தனித்தமிழிலே அதனுடைய பெயர் பதாதை அங்கே இருக்கிறது என்றால் அது தமிழ்கடை என்பது புரிந்துவிடும். சுத்த தமிழிலே, தனித்தமிழிலே ஒரு கடைகளை விற்கக்கூடிய திடம் அந்த தமிழர்களிடையே இருக்கின்றது. சாதாரணமாக எங்களுடைய வெளிப்படையாக ஊரிலே உலாவுகின்ற போது எப்படி தமிழர்கள் உலாவுவார்களோ அதே போலத்தான் அவர்களுடைய உடை அலங்காரங்கள் கூட இருக்கின்றது. சில வேளைகளிலே சந்தடி குறைந்த வேளையிலே பெண்களை கூட அந்த இரவு ட்ரெஸ்ஸிங் கவுன் என்கின்ற உடையோடு சில கடைகளுக்கு வந்து போவதை காணலாம். சரம் என்கின்ற அந்த எங்களுடைய நாட்டுக்குரிய அந்த உடை ஆண்கள் அணிந்து கொண்டு திரிவதை காணலாம். அவ்வாறாக அந்த ஊர் மனம் கமழுகின்ற வகையிலே ஊர் மண்ணினுடைய வாழ்க்கை முறையிலேயே தங்களை உட்படுத்தி கொண்டு வாழுகின்ற தன்மைக்கு அங்கே அந்த சனப்பரம்பலம் தமிழ் மக்களுடைய அந்த வெளிப்படையாக தங்களை சுதந்திரமாக இந்த மொழி தெரியாவிட்டால் இங்கே வாழ முடியாது என்கின்ற எண்ணம் இல்லாதவர்களாக வாழ வைக்கின்ற ஒரு வாய்ப்பை கனடா எங்கள் தமிழர்களுக்கு தந்திருக்கின்றது. ஆக இவற்றோடு கூறப்போகின்ற விடயங்கள் என்று சொல்லுகின்ற போது என்னை கவர்ந்த இன்னொரு விடயம் அந்த கனடா டே. ஜூலை 1ஆம் தேதி எல்லா மாநிலத்திலும் இருக்கின்ற பூங்காக்கள், ஒவ்வொரு மாநிலமும் பல நூற்றுக்கணக்கான என்றது கூட கூறலாம், அந்த தங்களுடைய பூங்கா, அரச பூங்காக்கள் பராமரிக்கப்படுகின்றது. கனடாவுடைய சட்டத்திலேயே உட்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக ஒரு சட்டம், ஒரு நிலப்பரப்பு 1 ஏக்கர் என்றால் அந்த 1 ஏக்கர் நிலப்பரப்பை வீடு கட்டுகின்ற அல்லது கட்டடம் கட்டுகின்ற ஒருவர் 2.2 ஏக்கரை நிச்சயமாக காடாக, அதாவது மரங்கள் மட்டும் கொண்டதாக வைக்க வேண்டும். எந்த பழைய மரங்களையும் தரிக்க கூடாது என்கின்றது அங்கே கடுமையான சட்டமாக காட்டப்படுகின்றது. அனுமதி பெற்று மரம் தரிக்கின்ற போது கூட அதற்கு பதிலாக 10 மரங்கள் நட்ட பிறகுதான் இது பட்ட மரமாக போகின்ற அளவுக்கு அவை தரிப்பதற்கான அனுமதியை அந்த அரசு தருகின்றது. ஆக அந்த சுற்றுச்சூழல் பழுதுபடக்கூடாது என்பதிலே அவர்கள் காட்டுகின்ற அக்கறை மிக மிக அற்புதமானது. அது நாடளாவிய ரீதியிலே அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதற்கு கட்டுப்பட்டுத்தான் எல்லோரும் இருக்கின்றார்கள் என்று கூறலாம். வெளி மாநிலங்களே மிக பெரிய நிலப்பரப்பு இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே என்னுடைய நெடுங்கரியை சேர்ந்த ஒரு நண்பருடைய பண்ணைக்கு நான் போகக்கூடியதாக இருந்தது. அது ஒரு 3 மணித்தியால ஓட்டம். ஆயினும் அங்கேயும் போகின்ற போது அங்கே காணக்கூடியதாக இருந்த ஒரு விசேடம், அவர் கிட்டத்தட்ட 40 ஏக்கர் காணி. அந்த காணியிலே அது போல பல பண்ணைகளை தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர் கோழி, ஆடு, மாடு, பன்றி உள்ள எல்லாமே வைத்திருக்கின்றார். அதற்கு வேலையாட்களை வைத்திருக்கின்றார். ஒரு மிளகாய், கத்தரி, வெண்டி, தக்காளி என்பது எல்லாம் பயிரிடப்படுகின்றது. அதற்கான நாற்றுக்களை அவர் நாற்று மேடை வைத்து 4 பக்கங்களிலும் விநியோகிக்கின்ற வேலையும் கூட அவர் ஈடுபட்டிருக்கின்றார். ஒரு மிகச் சிறப்பான செழிப்பான முறையிலே அந்த பண்ணை அமைந்திருப்பதை பார்த்து பரவசப்பட்டேன். ஆக
ஒரு அந்த வகையான பண்ணைகள் எந்த மாநிலங்களிலும் இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற போது எங்களுடைய தமிழனுடைய சிறப்பு, வேளாண்மை சிறப்பு எந்த வெளிநாடுகளோடு விளங்குவது என்னோட துளங்குவது மனதுக்கு மகிழ்ச்சி இருந்தது. அதனை விட குறிப்பாக கூறக்கூடிய ஒன்று, எங்களுடைய சமய சடங்குகளை அவர்கள் நடக்கிற முறை மிக தரமாக, ஸ்திரமாக, தங்களுடைய தாராள மனப்பான்மையை எங்கும் காட்டுகின்ற வர்த்தகர்களும் ஆலயங்களும் அங்கே திகழ்கின்றது. வலிமையாக தமிழர்களுக்குரிய ஆலய போட்டிகள் அங்கே இடம்பெறுகின்றது. ஒருவர் தொடங்க மற்றவர் பிடுங்க அப்படியான தன்மைகள் இருந்தாலும் ஆலயங்கள் ஆலயங்களாகவே இயங்குவதற்கான வாய்ப்பு அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக மதிய பூசை, இரவு பூசை, அந்த பூசைகளுக்கு எந்த வேளையிலுமே, குறிப்பாக சில ஆலயங்களில் செவ்வாய் வெள்ளி போன்ற விசேஷங்கள்ல எந்த ஆலயங்களிலுமே அப்படியே நல்ல வகையிலே அதனை பாசல் பண்ணி எங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு பேருக்கும் உணவு தந்து விடுவார்கள். ஆக வீட்டுக்கு வந்தால் உணவு செய்ய தேவையில்லை என்ற எண்ணத்தோடையே அங்கே ஆலயங்களுக்கு போகக்கூடிய வளைவிலே அங்கே இருக்கின்றது. சிற்றுண்டிகள் விற்கின்ற, எங்களுடைய உள்ளூர் சிற்று உணவுகள் விற்கின்ற கடைகள் ஏறாகும். அந்த கடைகளிலே இங்கே நாங்கள் 18 பவுண்ட்ஸ் கொடுத்து சொதி, சம்பல், 100 இடியப்பம் பெறுகின்றோம் என்னுடைய அயல் கடையிலே. ஆனால் அங்கே அது 20 கரடி என்றவராக இருக்கிறது. ஆக 15 இருந்தது, அண்மையில் தான் 20 ஆனதாக கூறுவார்கள். 1 பவுண்ட் 84 பென்ஸ், 1.84 கரடி என்றவரை 1 பவுண்ட் கொள்ளுகின்றது. இப்படியானால் நீங்களே கணக்கு பார்த்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட அது 10-11 பவுண்ட் தான் அங்கே அறவிடப்படுகின்றது. இதே இறக்குமதியாகின்றது இலங்கை, எங்கள் நாட்டிலிருந்து இறக்குமதியாகின்ற அரிசிமா, எங்கள் நாட்டிலிருந்து இறக்குமதியான அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள், இவர்களுக்கு மத்தியிலே லண்டனிலே ஒரு விலை, அங்கே ஒரு விலை. காரணம் எனக்கு புரியவில்லை. ஆக அந்த அளவிற்கு அங்கே போட்டி ஒரு காரணமாக இருக்கலாம். 7 பவுன்கள் வித்தியாசமாக 100 இடியப்பத்துக்கே அமைகின்றது என்றால், உதாரணத்துக்கு அங்கே போட்டி கூடுவதும் அதில் அந்த வியாபாரத்தை வெற்றி ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பதும், இவ்வாறான கூட்ட முடியாத சூழ்நிலையில் விலையை குறைத்து லாபத்தை கூட்டுகின்ற ஒரு மார்க்கத்தை கொண்டிருப்பதாக கூறலாம். என்னுடைய உறவினர்கள் கூட அங்கே நிறைய பேர் கடைகள், மாசை முருகன் கடை என்பது அது ஒன்றியல் என்னுடைய உறவினர்களால் நடத்தப்படுகிறது, மிக பிரமாதமாக நடத்தப்படுகின்றது. ஆக அவ்வாறாக வர்த்தகம், விவசாயம் ஆகிய இரண்டிலும் தமிழர்கள் கொடியாட்டி பார்க்கின்றதை பார்க்கின்ற போது குதூகலம் பொங்கி வழிந்தது. ஆலயங்கள் அங்கே அழகாக பராமரிக்கப்படுகின்ற போது அது ஆனந்தம் தந்தது. எல்லா மொழியிலும் தமிழர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற போது எல்லா மொழி ஆலயங்களிலும் தமிழர்களுடைய வழிபாடு இடம்பெறுகின்றதும் இன்னொரு சிறப்பாக அமைந்தது. எங்கும் உள்ளது போல கோசி மோதல், சண்டை, சச்சரவு, எல்லா வட்டங்களுடைய கொட்டம் அத்தனையும் அங்கே இருக்கின்றது. சும்மா ஈரான் தமிழன் சுதந்திர போர் செய்திடுவான், அங்கேயும் அது நடக்கின்றது. நீ பெரிதா நான் பெரிதா, ஆனாலும் அடக்கப்பட்டு விட்டது பெருமளவிலே. இங்கே போல அடக்கப்பட்டு விட்டது அவன் உள்ளூர் போலீசாரே. அங்கே அந்த மிக உன்னதமான விடயம், தமிழர்கள் நிறைய பேர், ஒவ்வொரு மாநிலங்கள், தமிழர் கூடின மாநிலத்திலே நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு 25 விதமான தமிழர்கள் தான் போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய போலீஸ் மா அதிபராக இருக்கின்றவர் அல்ஃபிரட் துரையப்பா என்கின்ற முன்னாள் நகர மேயருடைய பேரனார். அது எங்களுடைய இன்னொரு சிறப்பு, தமிழுடைய சிறப்பு. கனடா நாட்டுடைய போலீஸ் மா அதிபராக, அந்த நாட்டுக்கே அதிபராக இருக்கின்ற ஒரு பெருமையை எங்களுடைய தமிழன் ஒருவன் பெற்றிருக்கின்றான். இன்னொரு தமிழன் பாதுகாப்பு அமைச்சராக அந்த ஒரு நாட்டுக்கு திகழ்கின்றார். என்ன பிரமாதம்! எங்களுடைய இனத்தினுடைய அந்த சிறப்பு, எங்களுடைய இனத்தினுடைய அந்த பிறப்பு, அந்த பிறப்பில் இருந்தே சுரக்கப்பட்ட எங்களுடைய மூதாதையர் ஆண்ட பரம்பரைகளுடைய அந்த இரத்த அணுவினுடைய விதைகள் இவ்வாறெல்லாம் சிறந்து பல்வேறு நாடுகளில் பரவலாகி மிளிர்ந்து இருக்கின்றது என்கின்ற போது உண்மையிலே தமிழனாக பிறந்த அந்த பாக்கியத்தை, பரவசத்தை நான் அந்த கனடாவிலே கண்டு மகிழ்கின்றேன். உதயன் பத்திரிகையாக
சேர்ந்த லோகேந்திரம் ஆசிரியர் அவர்களுடைய உதவியோடு, அனுசரணையோடு அல்லது அவருடைய விருப்போடு நாங்கள் லோகன் கணபதி என்கின்ற அந்த மாகாண அமைச்சரை நான்மன்னருமாக காணக்கூடியதாக இருந்தது. அவர் மிக பக்குவமாக எங்களை வரவேற்பது மட்டுமல்ல, அத்தனை அதிகாரிகள், படைகள், பாதுகாப்பு எல்லாமே அவருக்கு வழங்கப்படுகின்றது. ஆக அந்த பாதுகாப்புக்கு அந்த மத்தியிலே அவர் எங்களை உள்ளூர் அழைத்து வரவேற்று அந்த சந்திப்புக்கு ஆன சான்றாக ஒரு சான்றிதழையும் அண்ணருக்கு வழங்கியிருந்தார். ஒரு அழகான ஒரு மடித்த சான்றிதழ். ஆக அவ்வாறாக ஒரு புரிந்துணர்வும் அங்கே இருக்கின்றது. என்னுடைய சுயமான விடயங்களுக்காக நண்பர் விவேகானந்தன் என்கின்ற கிளினிஷியால் தன்னுடைய தொலைக்காட்சியிலே பேட்டியும் எடுத்தார். அது வழக்கமாக நடக்கின்ற விடயம். அது அவ்வாறாக பல ஒரு தமிழ் சனி ஞாயிறுகளிலே எங்காவது புத்தக வெளியீடு விழா அல்லது தமிழ் விழா இல்லாத கிழமைகளே இல்லை, கோடையிலே என்று கூறலாம். அங்கே கோடை என்பது மிகச்சிறந்த கொண்டாட்ட காலம். குளிர் என்பது குளிர்கள் உறைந்தாலும் அவர்கள் கொண்டாட்டத்தை குறைவிடவில்லை. ஆனால் மிக மிக சிரமப்பட்டாலும் அந்த வாழ்க்கைக்கு அவர்கள் பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். சின்னஞ்சிறார்கள் கூட அதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டார்கள். ஜூலை 1 அவர்கள் கொண்டாடுகின்ற முறை நிச்சயமாக கூறியாக வேண்டும். ஒவ்வொரு பரவலான பூங்காக்களிலும் மிக முக்கியமானது வான வேடிக்கை. இருண்ட பிறகு அந்த கோடையை இருள் அங்கே கவ்வ சூரிய கிரகங்களை இரவு அரக்கன் அடக்க 10 மணியாகிவிடும். ஆக சரியாக 10 மணிக்கு எல்லா பூங்காக்களிலும் வான வேடிக்கை ஆரம்பிக்கின்றது. அது மிகச்சிறப்பான அம்சம். ஜூலை 1ஆம் தேதி அந்த வான வேடிக்கை 15 நிமிடங்கள் மட்டும்தான் நடக்கும். உலகிலே எங்கும் காண முடியாத ஒரு உற்சாக அல்லது அதிசய ஆனந்த பரவசத்தை பார்க்கின்ற கண்கள் எல்லாம் நீக்கமர ஆனந்தத்தை குளிக்கின்ற அந்த தன்மையை அந்த வான வேடிக்கைகள் கண்டிருக்கும். அளவட்டி கும்பலாவளை பள்ளியாகவில்லை, சின்ன வயதிலே 7ஆம் திருவிழா போட்டியாக நடக்கும் பூங்காவன திருவிழா, அவற்றிலே அந்த வானக்கார வைரமுத்தர், சபாரத்தின குருக்கள் ஆகியோருடைய கைவண்ணங்களில் உருவான வர்ண விளையாட்டு வான வேடிக்கைகளுக்கு நிகராக இங்கே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு அதே அந்த பாணியில், அதிலும் சிறந்த பாணியிலே ஆகாயங்களிலே பூ விரித்த அந்த ஆனந்த வான வேடிக்கை அற்புதமாக திகழ்ந்தது. அதனை விட பகல் பொழுதிலே அங்கே ஒவ்வொரு இடங்களிலும் எல்லா பூங்காங்களிலுமே ஏதோ கொண்டாட்டங்கள் நடக்கும். தாங்களாக குழுமங்களாக நின்று கண்ணாடிய புகழை பாடுகின்றார்கள். ஒவ்வொரு சிறுவன் சிறுமியும் கூட இலவசமாக அங்கே கொடி வழங்கப்படும். அதனை குத்திக்கொண்டு தான் கனடியன் என்று கூறுவதிலே எங்கள் தமிழன் கூட பெருமைப்படுகின்றார். மிகச் சிறப்பு. சென்ற இடத்தையும் சிறப்பித்து தன்னுடைய தனித்துவத்தையும் தான் கைவிடாமல் இருக்கின்ற பாங்கை இங்கே தமிழர்கள் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு புலம்பெயர்ந்த பெருநாடு தமிழர்கள் கண்டா என்று கூறலாம். ஆக மொத்தத்திலே என்னுடைய ஆனந்தத்தில் சித்திக்கின்ற தன்மைகளை அது வழங்கியது. கால நேரம் போனதை தெரியாமல் கலைத்துக் கொண்டிருந்து விட்டேன், மன்னித்தோம். பெறப்பட்டது 20 நிமிடங்கள், 32 நிமிடங்களை தாண்டிவிட்டது. சிறியண்ணனுடைய உங்களுடைய பொறுமைகளை சோதிக்காமல் ஆனந்தமாக அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கு, உங்கள் முகங்களிலேயே நான் என்னுடைய பேச்சோடு நீங்கள் மூச்சாக நிற்கின்றீர்கள் என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஜெகநாதன் மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணல. மன்னிக்கவும். அருமையாக கனடா விடுமுறை கழிப்பு என்ற தலைப்பில் பாவை ஜெயவாணன் அவர்கள் எங்களுக்கு இந்த உரையை தந்தார்கள். அவர்களை பாராட்டும் முகமாக நாங்கள் சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். முதலிலே உங்கள் பேச்சை கேட்டவுடன் நான் பூமியிலே இது ஒரு சொர்க்கமோ என்று யோசிக்க துவங்கிவிட்டேன். மற்றது
இந்த இங்கிலாந்தோட ஒப்புடைக்கல அது ஒரு பிளான் சிட்டி. அது மட்டும் இல்ல, அந்த பிளான்ல ஆக்கப்பூர்வமானு சொன்னீங்க இல்லையா? எந்த ஒரு பிளானும் ஆக்கப்பூர்வமா இருந்ததா வெற்றி கிடைக்கும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஆக்கப்பூர்வம் இல்லாம அழிவுபூர்வமான பிளான்கள் செய்கிறார்கள் இறக்கப்படுகின்றது. அப்படியானால் எங்கே விளைவிருக்கும்னு நீங்களே யோசித்து பாருங்கள். ஆம், அது ஒரு விஷயம். ஆம், மற்றும் அது இடம் இட்ஸ் எ வெரி லார்ஜ் கண்ட்ரி தானே. ஆம், அதனுடைய அதுவும் ஒரு காரணம். தட்ஸ் வை தே ஆர் ஏபிள் டு பிளான். இங்க இருக்கிற இடத்துல தான் தே ஹேவ் டு மேக் இட். ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனிவே நாங்கள் மற்றவருடைய கருத்துக்கும் போக போகின்றோம். கையெழுத்தினபடி நான் முதலிலே ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவரும் கனடாவை சேர்ந்தவர். அவரை பேசுமாறு டாக்டர் கேட்டுக்கொள்கின்றேன். நவரத்னம் தான் முதல் இது பண்ணார். டாக்டர் நவரத்னம். மன்னிக்க வேண்டும். ஓகே, டாக்டர் நவரத்னம் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்படி என்ன? எல்லோருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர் ஜகா. எமது ஊரைச் சேர்ந்தவர், எமது பாடசாலையை படித்தவர் ஜெயபாலன் அவர்கள் எனக்கு பல வருடங்கள் அறிமுகமானவர். இன்று என்னை திரும்பவும் கனடாவுக்கு அழைத்துச் சென்று அதை விரிவாக காட்டியுள்ளார். அவருடைய பேச்சு திறன், அவருடைய ஒழுங்கமைப்பு எல்லாம் நன்றாக இருந்தது. நான் 2 முறை கனடாவுக்கு போயிருக்கிறேன். ஒரு முறை அந்த தமிழ் இன்ஃபர்மேஷன் என்ற பத்திரிகை முகாமையாளர் கூப்பிட்டு ஒரு விருது கொடுத்தார். அங்கே செய்தாலும் மிக பெரிய அளவிலாம் செய்வார்கள். அது ஒரு அரசாங்க மினிஸ்ட்ரி ஆஃபீஸில் அன்றைக்கு வாடகைக்கு எடுத்து மினிஸ்டர்ஸ் எல்லாரும் பங்கு பற்றி அந்த விருதை அளித்தார்கள். அது எனக்கு பெரிய பெருமையாகவும் இருந்தது, அதிசயமாகவும் இருந்தது. என்னை அறிந்த பலர் தமிழர்கள் வந்திருந்தார்கள். அது நல்ல சம்பவம். இன்னொரு முறை உறவினர்களை பார்க்க போன பொழுது அந்த ரோட்டுக்கள், வண்டிகள் ஓடுவது எனக்கு அங்கே ஓடக்கூடிய இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அங்கே இருந்த என்னுடைய ஒரு மைத்துனர் தான் வண்டி ஓட்டினார். என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் கதிர் துரசிங்கம், அவர் எனக்கு மிக உறுதியாக இருந்தார். அதனால் கனடாவுக்கு போனால் அது மிக திறமையான ஒரு விடுமுறையாக தான் இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் நான் உணர்ந்த சொல்லுறேன். யூகே, யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராச்சியம் மற்ற உலகத்தில் பல நாடுகளை ஆண்டவர்கள். அவர்கள் எம்பையர். யூகே எம்பையர் என்றால் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை ஒரு சின்ன நாடு, பல நாடுகளை ஆண்டவர்கள். அவர்களுக்கு அந்த அந்த மென்டாலிட்டி, அவருடைய மன அமைப்பு அப்படித்தான் இப்பவும் இருக்கிறது. அதை விட அவர்கள் கனடா ஒரு புது விதமான வந்த ஒரு பிரதேசம், அத்துடன் வளம் பொருந்திய பிரதேசம். அங்கே ஜனநாயகம் என்றால் ஜனநாயகம் தான். இங்கே ஒரு தமிழன் வந்திருக்கிறார்கள், ஒரு 2 பேர் இப்போ கிட்டடியில் எம்பியாக வந்திருக்கிறார்கள். ஆனால் மினிஸ்ட்ரியாக வர்றதுக்கு சான்ஸ் குறைவு. ஆனால் கனடாவில் அவர் மினிஸ்டராகவும் போலீஸ் ஃபோர்ஸுக்கு தலைமையாகவும் இருக்கிறது ஒரு மிக அருமையான செய்தி. நீங்கள் அதை சொன்னது எனக்கு நன்றி. தெரியும், சில பேர் தெரியும், முழுதும் எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அதுக்கு காரணம் கனடா புது நாடு, அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள். முன்பு இருந்த அதிபர் ட்ரூடோ இலங்கை தமிழரை நன்றாக மதித்தவர். அதுபோல இப்போவும் அந்த நாட்டிலே இலங்கை தமிழர்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவர்களுடைய எண்ணிக்கை, இன்னொரு காரணம் அவருடைய விடாமுயற்சி. அவர்கள் என்ன செய்தாலும் நல்ல திறமையாக செய்வார்கள். நான் அங்கே சாப்பாட்டு கடை போனால் அப்படி சாப்பாட்டு கடை இந்தியாவிலேயும் இருக்காது, அப்படி தான் இருந்தது. கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடுகின்றேன். வணக்கம்.
ஜெயபாலன் சொல்ல போறீங்க? ஜெயபால நீங்க மறுமொழி சொல்ல போறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. நீங்களே அது மறுமொழி அதுக்கு சொல்ல போறீங்களா இல்லது? இல்ல ஜெயபாலன் டாக்டர் அவர்களுக்குரிய கருத்துக்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். அதை பற்றிய அபிப்பிராயங்கள் சொல்வது என்னோட நோக்கமல்ல. நன்றி. நன்றி. ஆர்டர் மாறிட்டது போலக்கு அடுத்ததாக நீங்களா சொல்லுங்க. வேற அடுத்ததாக கை உயர்த்தினவர் கலைவாணி இரண்டாவது ஓகே நின்றவா. கலைவாணியா. அனைவருக்கும் வணக்கம். நான் பாவை அண்ணா என்று அழகான ஒரு தொகுப்பை தந்திருந்தார். அதாவது கனடா விடுமுறை கழிப்பு. அந்த கழிப்பு நானும் இது 4வது தடவையாக அவருடன் சென்று வந்தேன். அதாவது அவர் தந்த அந்த அவர் ரசித்த முறை அழகாக இருந்தது. நாங்களும் அதை ரசிக்கக்கூடியதா இருந்தது. அங்க கனடாவின் வீட்டு அமைப்பு முறைகளை பற்றி கூறினார். மற்றும் செய்தித்தாள்களை பற்றியெல்லாம், தமிழ் செய்தித்தாள்களை பற்றியெல்லாம் கூறினார். கோவில்களில் விழாக்கள், மற்றது இந்த வானொலிகள், தமிழ் வானொலிகள், தமிழ் கடைகள், தமிழ் விழாக்கள் என்பவற்றையும் உம்மவர்களுடைய நடை உடை பாவனைகளையும் எல்லாம் விளக்கமாக கூறியிருந்தார். இதெல்லாம் எங்களுக்கு மற்ற நாடுகளோட ஒப்பிடும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது என்பதை அவர் சிறப்பாக கவனித்து, எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். கவனித்து வந்து எங்களுக்கு அதை அழகாக வெளிப்படுத்தினார். அவர் களிப்புற்ற அந்த விடுமுறையை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கலைவாணி மாஸ்டர். அடுத்ததாக ஜேம்ஸ் மாஸ்டரா நீங்களா? எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான ஒரு விடயத்தை, அதாவது காவியம் தெரிந்த நீங்கள் கற்பனை நன்றாக கலந்து நின்று பேசியதனாலே இவர் ஆனந்தி பாரதாசன் அம்மாவை பார்க்கும் பொழுது எந்த நேரமும் அதை ரசித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருடைய இடமே அது. அதை பற்றி நீங்கள் பேசும் போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தது உங்களுடைய உரை. அதாவது விடுதலை ராகங்கள், நீங்கள் பேசிய அந்த ராகத்திலே விடுதலையே அங்கே அனுபவித்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. வீதிகள், அதாவது லண்டனிலே பார்த்தால் மிக ஒடுக்கமான வீதி. அதிலே ஜெர்மனியிலே இருந்து போனாலும் கூட கார் விலத்த இடங்கானாது. ஆனால் ஒரே தடவையிலே 7 கார்கள் ஒரு பாதையிலே செல்லக்கூடியது. இங்கே வரும் அங்கே வரும் 14 கார்கள் ஒரே தடவையிலே பிரயாணம் செய்யக்கூடிய இடத்தை நீங்க கண்டிருந்தீர்கள். வீடுகள் விசாலமானதுதான், ஆனால் அவர்களுடைய ஆசையும் அகலமானது இருக்கிறது. பல பேருடைய ஆசை, இவர் இந்த வீட்டை கட்டினால் அதை விட பெரிய வீடு கட்டணும், கடைசி அதை பாதுகாக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கிறது. செயின்ட் ஜோசப் சர்ச், அதாவது சூசேப்பர் ஆலயம் மொன்றியல் இருந்து பற்றி சொல்லி இருந்தீர்கள். கட்டிட கலை அமைவுக்கு அது பெயர் பெற்ற இடமாக இருந்தது அந்த செயின்ட் ஜோசப் சர்ச். அதான் அங்கே உள்ள சிறப்பாக இருந்தது. அழகாக வர்ணித்தீர்கள். அதாவது கற்பனை இருந்ததனால் உங்களுடைய வர்ணனை அழகாக இருந்தது. அதனாலே கேட்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. அடுத்தது யார்? பஞ்சாட்சர மாஸ்டரா? எல்லோருக்கும் வணக்கம். இன்று கவிஞர் ஜெயபாலன் அவர்கள் அருமையாக கனடாவை பற்றி கூறியிருந்தார். நானும் ஒரு 2002 இருந்திருக்கிறேன். அப்போ அவர் கூறும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வந்தது. அருமையான இடம் கனடா, அதை சொல்றதான் வேணும். ஆனால் இங்கே ஆஸ்திரேலியா போல அங்கே அப்படி இல்லை. அங்கே எப்படி இருக்குன்னால் ஊருக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு. நான் கார்நகர் போன உடனே கார்நகர் அசோசியேஷன் காரதான் என்ன கூப்பிட்டுச்சினோம். சரி, அங்க போய் எல்லாரையும் கண்டு வந்தால் அடுத்தாப்புல கூப்பிட்டுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு அசோசியேஷன், எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல விலை இல்லாத அசோசியேஷன். சரி, அது அங்கேயும் போய் ஒரு டின்னரையும் அவையோட கதைக்கு போட்டு வந்தா அடுத்த அசோசியேஷன் கூப்பிட்டாங்க டோஹா அசோசியேஷன். நான் இந்த இலங்கையில பிரச்சனை ஒண்ணு மிடில் ஈஸ்ட் டோஹால ஒரு 10 வருஷம் பேசுறேன். அங்க
டோக் அசோசியேஷன் எல்லாம் போக சொந்தக்காரர் ஒரு ரோட்ல இருக்கிறோம் ஸ்காப்ரோவில் அவையோல் கூப்பிட்டுனோம். அப்படியே இது இல்லாத அதோட ஒரு ஒரு கோயில் ஒன்று இருந்தது, அது இந்தியன் டெம்பிள். அப்போ எங்கட கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் இருக்கு கோயில்ல. அப்புறம் அங்க போனா இந்தியன் டெம்பிளும் மெசிவ் சைஸ்ல இருக்குது. இது நோர்த் ஆஃப் சம்வேர்ன்னு சொன்னாங்க. கவிஞர் ஜெயபாலன் அவர்களுடைய வர்ணனை திறமாக இருந்தது. ஒரு கவி செல்லுமா போலியே இருந்தது. கனடா உண்மையாக கொஞ்சம் வித்தியாசம். லண்டனுக்கு போயிருக்கிறேன், நான் இப்படி ஒரு ஆக்களை சந்திக்க முடியல. லண்டன்லேயும் 2 months இருந்திருக்கிறேன், ஆனா சரியா சந்திக்க முடியல. இது இங்க கனடால எல்லாரையும் போய் சந்திக்கக்கூடியா இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. உறவினர்கள் அசோசியேஷன் இல்லை என்று சொல்ல போறீங்களோடு நான் பயந்துட்டேன். நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாரதிதாசன் நினைக்கிறேன். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு கவிஞர் பாவை ஜெயபாலன் கதைக்க எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. உண்மையில பெருமையும் அடைகிறோம். அது முதல் நான் மிசிசாகாலையும் இருக்கிறேன். மற்றது எங்கட பீல் ரீஜன் சீஃப் ஆஃப் போலீஸ் தான் நிஷாந்த் துரையப்பா. அப்போ அதுவும் இன்னும் பெருமையாக இருக்கிறது. உண்மையில் நாங்கள் கொடுத்து வச்சவர்கள் என்று தான் சொல்லுவோம். உண்மையில் எல்லாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா இதுகளும் வடிவாக கொண்டாடுறது. அதோட இந்த சீனியர்ஸ் எத்தனையோ அங்கே ஸ்காப்ரோ பக்கங்களில் எத்தனையோ சீனியர் அசோசியேஷன் எல்லாம் இருக்குது. இந்த விரதம்மா பார்த்து கொண்டிருக்கிற அவன் மிச்சம் சொல்ல போகிறாவோ தெரியாது. உண்மையில் அருமையான நாடு தான். உண்மையில் அருமையான பெருமையாக இருக்கிறது. ஜெயபாலன் ஐயா மிகவும் வடிவாக வர்ணித்து சொன்னது எங்களுக்கு உண்மையில் பெருமையாக இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச் ஐயா. நன்றி. அடுத்ததாக நிர்மலா ருத்ரகுமாரன் மாஸ்டர் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நானும் இப்போ 2 கிழமைக்கு மேல் கனடாவுக்கு போய் வந்தேன். நான் ஹாலிடே போக இல்லை. என் அம்மாவோட தங்கச்சி ஆன்டி வீரவாள் இருக்கிற 95 பர்த்டேக்கு முதல் நாள் போகணுமென்று கொஞ்சம் டயாலிசிஸ்க்கெல்லாம் போகிறபடியாக கொஞ்சம் நல்லா வீக்காக இருக்கிறா. அதுக்கு எது நடக்க முதல் போய் பார்க்க வேணுமென்றுட்டு என் சன்னிட்ட சொன்னேன். இப்படி நான் போகிறேன்னுட்டோன்னே அம்மா நானும் வாரேன்னுட்டு போய் வந்தது. 2 weeks தான் நான் போனது. கனடா நல்ல இடம், பெரிய இடம். யூகே அப்படி இல்லை. அதால ஆனா எல்லாரையும் எடுத்துக்கொள்றாங்க. வார ரெஃப்யூஜிஸ் வார எல்லாரையும் எடுத்துக்கொள்றாங்க. அப்ப பிள்ளையான ஆக்களை தான் திருப்பி அனுப்புறாங்க. மற்றும்படி இந்த ஒன்றை மிஸ் பண்ணினா இந்த ஃபேமிலியில கார் இல்லாட்டி ஊபர் தான் எடுக்க வேண்டி இருந்தது எங்களுக்கு. அவங்களும் நாங்க என் நீஸோட தான் இருந்தேன். நீஸ் ஹஸ்பண்ட்ல அவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்க. ஆனா எங்கட போல யூகே மாதிரி எங்களுக்கு ஃப்ரீடம் பாஸும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, ட்ரெயின் சர்வீஸும் இல்லை. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா போய் வரலாம் அங்கே இருந்தாலும். அது நான் மிஸ் பண்ணினேன். என்னென்றாலும் ஐ எம் ஹாப்பி இன் யூகே. தேங்க்யூ வெரி மச் உங்களோட ஸ்பீச்சுக்கு. நன்றி. பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அடுத்து நினைக்கின்றேன். அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பாவை ஜெயபாலன் அவர்கள் கனடா விஜயத்தை பற்றி நல்ல வடிவாக சொன்னார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கண்ட தமிழ் ஜனங்கள் இவ்வளவு நல்ல முறையில் வாழ்கிறார்கள் என்று சொன்னார். எனக்கு என்ன ஜெயபாலன் தமிழன் ரஞ்சன் அவர்களும் நானும் ஒரே வகுப்பிலிருந்து அறிவறியிலிருந்து படித்து கொண்டு வந்த நாங்கள் மேத்ஸில், அப்புறம் A-level மேத்ஸில் தான் அவர் மேத்ஸுக்கு போனவர், நான் சயின்ஸில் இருந்தேன். அதுவும் மற்ற அவருடைய பேரன் தம்பு மாஸ்டர் அவர் எனக்கு எங்களுடைய அப்பாவுக்கு அவர் ஒரு தாப்பன் போல. மகாஜனா காலேஜ் அவர் அப்பா பிரின்சிபலாக இருக்கக்குள்ள அவருடைய சொல்ல கேட்டு, அவருடைய தாப்பன் என்ற முறையில் அவரை சொல்ல கேட்டுத்தான் அப்பா நடத்துறது. அவ்வளவுக்கும் நல்ல ஒரு மரியாதையும் அன்பாகவும் இருந்தவர். அப்படி அவரும் தம்பு மாஸ்டரும் அப்படித்தான். அப்பாவை தனக்கு ஒரு மகன் போலதான் கொண்டாடினாரு. அதை அது மிகவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை. தம்பு மாஸ்டர் அப்படி இருந்தது. நாங்கள் நெடுகவும் அதை சொல்லி எனக்கு இப்பவும் நான் நெடுகவும் கழிச்சு கொண்டிருப்போம் அவரை பற்றி. ஒரு அருமையா எங்களோட வீடு கட்டின பொழுதும்
அத்திவாரம் போட்டது தம்பு மாஸ்டர் தான். அவர் 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 போட்டதுதான் இந்த வீடு எங்களை வீடு கட்டினது. அப்படி நாங்கள் நல்ல ஒரு குடும்பமாகத்தான் வாழ்ந்த நாங்கள். அதை நான் பெருமையுடன் சொல்லிக்கொண்டு இந்த இதை முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. அடுத்தது அருந்ததி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி பாவை ஜெயபாலன் அவர்களே, உங்களுடைய பிரயாணத்தை பற்றி கூறினீர்கள். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்றுதான் நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் இன்று எங்களோட லண்டன்ல யூகேல, அதாவது யூகேல நல்ல காலம் இவையார் நிர்மலா சொல்லிவிட்டார், எவ்வளவு யூகே கொடுத்து கொண்டிருக்குது, எல்லா ரிஃப்யூஜியையும் எடுத்துக்கொள்ளுது. ஆனால் கனடாவை நாங்கள் பிறகு சொல்லல, நல்ல நாடு, நானும் போயிருக்கிறேன், பார்த்துருக்கேன், விசாலமான வீடுகள், வசதிகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் எங்களோட யூகேயை பிழை சொல்லவே இயலாது. என்றால் யூகே கவர்மெண்ட் செய்கிறது, எல்லா ரிஃப்யூஜியும் உள்ளுக்குள்ள எடுக்குது, எல்லாருக்கும் வாசல் கொடுக்குது, பஸ் பாஸ் வந்த உடனே கொடுக்கணும். மற்றது நல்ல காலம் நீங்கள் உத்தரகுமார் போய் பார்த்துட்டு சொன்னீங்க, நாங்கள் இருக்கிற நாட்டை பேசக்கூடாது. ஆனபடியா அன்றைக்கும் ஒரு ஆள் ஜெர்மனியில இருந்து கொண்டு ஜெர்மனியை பற்றி பிழை சொல்றார்கள். அந்த அளவுக்கு கடவுளுக்கு எதிர்க்காது. ஆனபடியா நாங்கள் இருக்கிற நாட்டையும் போற்ற வேண்டும். அருமையான பேச்சு என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நான் நாளையா நிகழ்ச்சிக்கு போகின்றேன். நாளைக்கு காலை ஒரு சிறு வேண்டுகோளோட நான் தொடங்குகிறேன். அதாவது நீங்கள் இன்றைக்கு கூறிய விடயத்தையும் இன்னும் பல விடயங்களையும் சேர்த்து ஒரு கவிதையாக எங்களுக்கு அடுத்த முறை கொண்டு வாருங்க. நீங்கள் ஒரு கவிஞர், கவிதை கொண்டு வாங்க. அடுத்தது இங்க இருக்கிற அனைவரிலும் பார்க்க கூடிய தகமை, எனக்கு இந்த 2 நாட்டையும் பற்றி சொல்லக்கூடிய தகமை உண்டு என்று சொல்லுறேன். அதை நீங்கள் யாரும் கண்டெஸ்ட் பண்றேன்டா சொல்லுங்க. 18 வருஷம் இங்கிலாந்தில், 21 வருஷம் ஆனால் இங்கே முறைப்படி ஒரு what do you call it, ஒரு உரிமையை பெற்று இருக்கிறேன். அங்கே எனக்கு முதல் உரிமை. இங்கே என்னுடைய மகள் அங்கே இருந்த எத்தனையோ வருடம் கனடாவை தேடி இங்கே இருந்தபடியால், என்னையும் இங்கே கொண்டு சேர்த்தபடியால் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு வருடமும் இங்கிலாந்து தான் போவேன். அப்ப எனக்கு இந்த 2 நாடுகளை பற்றியும் அறிந்த அறிவு இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் பார்க்க கூட. அந்த முறையிலே நாங்கள் எந்த விதத்திலும் இந்த 2 நாடுகளையும் ஒப்பிட வேண்டாம். அது மேல் இது கீழ், அது மேல் இது கீழ், நோவே, ஒப்பிடாதீங்க. இங்கிலாந்து நாடு ஜனநாயக நாடு, கனடா நாடு ஜனநாயக நாடு. கனடா நாட்டில் உள்ள அரசியல் திட்டம் வேறு, இங்கிலாந்து நாட்டில் உள்ள அரசியல் திட்டம் வேறு. இங்கிலாந்து மதர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் என்று சொல்லி இங்கிலாந்தில் இருக்கிற பார்லிமெண்ட் மதர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். அந்த முறையிலே ஜனநாயகம் என்று நாங்கள் பார்க்கின்ற முறையிலே, ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கால இலங்கையை பூர்வீகமாக கொண்டு இருக்கிறபடியாலும் அங்கே இருக்கின்ற அரசியல் குழப்பங்களினாலும் தேடுகிறோம். இந்த நாட்டிலே இந்த இலங்கை நாடு இந்த நாட்டு ஜனநாயகத்தை பின்பற்றலாம் தற்சமயம். அந்த முறையிலே எங்களுடைய நாட்டிலே கனடா நாட்டில் உள்ள ஜனநாயக முறையை பின்பற்றினால் நாங்கள் யாவரும், அதாவது அங்கே உள்ள அனைவரும், தமிழர், சிங்களவர், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கு நான் இந்த அரசியலிலே போய் ஒரு சிறு பட்டத்தை பெற்றபடியினாலே
சொல்லுகிறேன். இன்றைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுடைய இலங்கையிலே கனடா வைத்திருக்கின்ற அந்த கூட்டாட்சி முறை வர வேணும். ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இது கனடா நாடோ அமெரிக்க நாடோ ஐரோப்பியருடையது அல்ல, அங்கே குடியேறியவர்களுடையது அல்ல, பூர்வீக குடிகளினுடையது. பூர்வீக குடிகளினுடைய பெருமையை மண்ணுக்கு கீழே தாட்டு இந்த 2 நாடுகளும் இழந்து கொண்டிருக்கின்றன. தற்சமயம் அந்த பூர்வீக குடிகள் கண்களை விழித்து எங்களுடைய மிசிசாகா என்ற எந்த இடத்தை எடுங்கோ எல்லாம் பூர்வீக குடிகளினுடையது. அவர்களுக்கென்றொரு கலாச்சாரம், அவர்களுக்கென்றொரு மொழி, பண்பாடு, சமயம் எல்லாம் இருந்தது. அதை மண்ணுக்கு கீழே மறைத்து இந்த காலோனியல் நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் சுரண்டி 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 எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கு அவர்கள் இடம் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் விழித்துக் கொண்டார்கள். அந்த முறையிலே இந்த அரசாங்கம், கிட்டடியிலே கனேடியன் அரசாங்கம் ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன் ஒன்று வச்சிருக்கிறது. அது நடைமுறையில் இருக்கிறது. ஆம், உங்களுடைய அந்த நிலத்திலே தான் நாங்கள் இந்த நகரங்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விதமாக ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் எங்கட நாட்டிலே வரும். இந்த விதமாக கனேடிய நாட்டிலே உள்ள அரசியல் திட்டம் எங்களுக்கு வந்தால் அந்த நாடு சிறக்கும் என்று கூறிக்கொண்டு திரும்பவும் ஜெயபாலன், உங்களுடைய கவிதையுடன் வாருங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. இவ்வளவு நேரம் தந்த உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி. நாங்கள் இந்த தளத்துல அரசியலை கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்லணும். அதுல கரையிடவே நேரம் 9 நெருங்கி கொண்டிருக்கிறது. டாக்டர் சதா மாஸ்டர் சுருக்கமாக கூறுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அரசியலை பற்றி பல விடயங்கள் தெரியாது. ஆனால் வரதாம்மா சொன்ன போல நானும் கவிதையை மிஸ் பண்ணி கொண்டிருந்தேன், கவிதையை எதிர்பார்த்தேன். ஆனால் தெரியும், இந்த பேச்சண்டபடியாக கவிதை வராதுன்னு தெரியும். ஆனபடியாக நீங்கள் கேட்டது போல அடுத்த தடவை கவிதையுடன் ஜெயபாலன் ஐயா வேறு நினைக்கிறேன். மற்றும்படி நான் புலம்பெயர்ந்த நாடு இங்கே இருந்தாலும் எனக்கு தாய் நாடு மாதிரி கனடாவுக்கு தான் போய் வரேன். நான் என் குடும்பம் முழுவதும் அங்கான் இருந்தது. பெற்றோரும் அங்கான் இருந்தபடியாக நடுகளும் அங்கே போகிறது எனக்கு அங்கே எங்களோட ஊருக்கு போய் வர மாதிரி தான் எனது அனுபவம். அதை விட வேறு எனக்கு அதிகம் சொல்வதற்கு இல்லை. மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அருமையாக இருந்தது. நன்றி. நன்றி. பரிமளா நாகேந்திரன் மாஸ்டர் அடுத்ததாக. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் பாய் ஜெயபாலன் ஐயா அவர்களுக்கு. மிகவும் அற்புதமான பேச்சா இருந்தது. உங்களோட தமிழும் கவிதையும் அதோட சேர்ந்து இந்த கனடா ஹாலிடேயை பற்றி விளக்கமாக வடிவாக சொல்லியிருந்தீர்கள். ஒவ்வொன்றையும் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். எனக்கு போவதற்கு வசதி கிடைக்கவில்லை. இருந்தாலும் அங்க இருக்கிற உறவினர்கள், அதன் மூலம் நான் கனடா வாழ்க்கை முறை அறிகிறேன். நான் அவர்கள் இங்கே யூகேக்கு வர பொழுது இங்க கூட கோழிக்கூட்டு வீடு என்று சொல்லி கொண்டுதான் வருவார்கள். எங்களோட ரோட்டு எங்களோட வீடுகளை பற்றி விதமாகத்தான் சொல்லுவார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, எங்களோட இடம் தான் எங்களுக்கு திருப்தியை தாரது. எங்கதான் நாங்க இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிற உரிமைகளை நாங்க சரியான முறையில பயன்படுத்தி, வீணாக்காத வகையில பயன்படுத்தி எங்களோட சொந்த ஊரான எங்களோட இலங்கையும் சிறப்பாக நடக்க வேணும் என்றதுதான் என்னுடைய அவா. அந்த வகையில நடக்கிறதான் விருப்பம். மிகவும் நன்றி மாஸ்டர். அதே நேரம் நீங்க சட்டன் தமிழாக்கள்ற வீடுகளையும் கிரீன் ஆக்கி கொண்டு வாரீர்கள். அதாவது எல்லாரையும் பச்சை பசேல், சட்டனே ஒரு பச்சை பசேலான ஒரு இடம்தான். அதை மீண்டும் நல்லா செழிப்பாக ஆக்கி கொண்டு வருகிறீர்கள். அதற்கு எனக்கு மிகவும்
மிகுந்த நன்றி. என்னத்தை நான் கூறுகிறேன் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல தாவரங்கள், அதாவது வெஜிடபிள் அதுகளை தந்து வீடுகளை நல்ல வடிவாக்கியுள்ளீர்கள். மிகவும் நன்றி மாஸ்டர். தேங்க்யூ.